நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வேற ஒன்றும் இல்லை, 2-3 நாளா உடம்பு சரியில்லை. அதாவது என்ன சொல்றது, இருமல், சளி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள். கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால தொண்டை கெட்டு இந்த மாதிரி இருந்ததுனால என்னால ப்ராப்பரா வீடியோ போட முடியல. ஸோ இப்போ தான் சரியாயிருக்கு. இன் பிட்வீன்ல இந்த செமிஃபைனல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்தியா நியூசிலாந்து செமிஃபைனல் நடந்துச்சு. அது அற்புதமா இருந்துச்சு. ஸோ அதையும் இந்த ரெஸ்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ண நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேக் டு த வீடியோ வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் விரைவில் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா, மற்றவங்களுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய வெப் அப்ளிகேஷன்லையும் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ஆப்ஸ்லையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பும் இணைஞ்சிருக்காங்க. வாட்ஸ்அப்புக்குள்ள ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதிக்காக ஏஐ பவர்டு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுன்னா இந்த சேட் டேப்குள்ளே போய் கான்டாக்ட்லாம் அக்சஸ் பண்ணுவீங்கல்ல, அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிரத்யேகமான ஒரு ஏஐ பவர்டு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ அது எந்த இடத்துல இருக்குன்னா, பாட்டம் ரைட்ல பார்த்தீங்கன்னா சதுரமா பிளஸ் பட்டன் இருக்குமா, அதுக்கு மேல அது ஒரு சின்ன ரிங் மாதிரி அறிமுகப்படுத்துவாங்க. டச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த கான்டாக்ட் லிஸ்ட்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடிய விரைவில் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல அனுபவிக்க போறீங்க. வெயிட் அண்ட் see. அதுக்காக நீங்க வாட்ஸ்அப்ல அப்பப்போ அப்டேட் கொடுத்து. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் வாட்ஸ்அப்ல, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் அவங்க அக்கௌண்ட்ல அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ நீங்க அவங்களோட கனெக்ட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க போடக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்படி டிஸ்பிளே ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, அப்டேட்ஸ் இருக்கு. இப்போ அதுக்குள்ள போறீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு சுத்தியும் பாத்தீங்கன்னா ஏதாவது இப்போ ஸ்டேட்டஸ் யாராவது போட்டாங்கன்னா அது ஒரு ரிங்க் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்போ வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த கான்டாக்ட் லிஸ்ட் நீங்க ஓபன் பண்றீங்களோ டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குமா, அதை சுத்தி அந்த ரிங் டிஸ்பிளே ஆகுங்க. இதுக்கு முன்னால இல்ல, இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் உங்களுக்காக செமையான ஒரு ஃபீச்சர், கண்டிப்பா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாங்க, வாட்ஸ்அப்ல உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பேக்கப்பா எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அந்த பேக்கப் எங்க எடுத்து வச்சிருப்பீங்க, இந்த கூகுள் டிரைவ்ல தான் பேக்கப் எடுத்து வச்சிருப்பீங்க. அப்ப அந்த வாட்ஸ்அப்புக்கும் கூகுளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது வாட்ஸ்அப்ல யாராவது பேக்கப் பண்ணாங்கன்னா அது அன்லிமிட்டடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதை கட் பண்ணிட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்காது. ஆமா, நீங்க வாட்ஸ்அப்ல பேக்கப் பண்ணீங்கன்னா, அதாவது கூகுள் டிரைவ்ல பேக்கப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் அக்கௌண்ட் மூலியமா தான் அது பேக்கப் ஆகும். அப்போ கூகுள் அக்கௌண்ட்ல நமக்கு 15 GB ஸ்டோரேஜ் கொடுப்பாங்கல்ல, அது எதெல்லாம் கரெக்டா இருக்குன்னா, வாட்ஸ்அப்போட இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல பாத்தீங்களா, அதுல நீங்க ஏதாவது பயன்படுத்துறீங்கன்னா அது எல்லாமே கனெக்ட் ஆகும். ஜிமெயில், கிளவுட், இந்த மாதிரி எல்லாமே அதுல கனெக்ட் ஆகும் அந்த 15 GB. ஸோ அந்த 15 GB தான் இனிமே உங்க வாட்ஸ்அப்போட பேக்கப் இருக்கும் அப்படின்னு. ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட்ல உள்ள அந்த 15 GB கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்க வாட்ஸ்அப்பால பேக்கப் எடுத்து வைக்க முடியாது. ஸோ ஸ்டோரேஜை லிமிட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பும் கூகுளும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுதான் நடக்க போகுது. ஃபைனலி வாட்ஸ்அப்ல 4வது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாட்ஸ்அப்ல குரூப் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இந்த ஃபீச்சர் விரைவில் வரும். வாய்ஸ் சாட், அதாவது நீங்க குரூப்புக்கு கால்லாம் பண்ண வேண்டாம். அப்படி கால் பண்ணி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு பதிலா வாய்ஸ் சாட் பண்ணலாங்க. வாய்ஸ் சாட் பண்ணும்போது கிட்டத்தட்ட மினிமம் 33 நபர்ல இருந்து கிட்டத்தட்ட 128 நபர் வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி வாய்ஸ் சாட் பண்ணலாம். இந்த வாய்ஸ் சாட் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி சைலண்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி யாராவது வாய்ஸ் சாட்ல குரூப்ல கனெக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா அது எண்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றவங்களும் புதிய வாய்ஸ் சாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க வாட்ஸ்அப்ல, அதுவும் குரூப்ல. ஸோ இந்த செட்டப் சீக்கிரமா நீங்க அனுபவிக்க போறீங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க பிடிச்சத. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.